ஹாய், இது அசாஃபிர். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டபிள்யூபி கன்செப்ட்ஸு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதாவது டபிள்யூபி கன்செப்டில் மெயினாக 4 கன்செப்ட் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ், பொலிமோர்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கப்சுலேஷன். இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் இங்கே 2 கிளாஸ் காணப்படும். ஒரு கிளாஸ் சில ஃபீச்சர்ஸ், அதாவது டேட்டா ஃபீல்டையும் மெத்தட்டையும் வைத்திருக்கும். இன்னொரு கிளாஸ் சேம் டேட்டா ஃபீல்டையும் மெத்தட்டையும் வைத்துக்கொண்டு எக்ஸ்ட்ரா சம் ஃபீல்டரை கொண்டு காணப்படுற டைமில் நம்ம இன்ஹெரிட்டன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி கிளாஸையும் ஒரு ப்ரோக்ராமரையும் எடுத்தோம்னா எம்ப்ளாய்க்கு அந்த சேலரி, எல்லா எம்ப்ளாய்க்கும் சேலரி என்ற ஃபீச்சர்ஸ் காணப்படும். அதே நேரம் ப்ரோக்ராமருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் டேட்டா ஃபீல்ட் காணப்படுற டைமில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு கோடை ரீயூஸ் பண்ண முடியும். அதே நேரம் அதாவது ரன்டைம் பொலிமோர்ஃபிசம் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமர் இஸ் எம்ப்ளாயி. இங்கே ப்ரோக்ராமருக்கு போனஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் அதே நேரம் சேலரி அண்ட் ஃபீச்சர்ஸும் காணப்படுது. இங்கே பீடோட் சேலரி அண்ட் எக்ஸஸ் பண்ணணுமெண்டா நம்மளுக்கு என்ன ஆன்சராக வரும்? 40,000 கிடைக்கும். அதே நேரம் பீடோட் போனஸ் அண்ட் எக்ஸஸ் பண்ணணுமெண்டா நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். இப்போ பொலிமோர்ஃபிசம் என்னென்னு பார்ப்போம். அதாவது பொலிமோர்ஃபிசம் என்றா பொலி என்றா மினி, மோப்ஸ் என்றா ஃபார்ம்ஸ். மினி ஃபார்மில் ஒரு ஆக்ஷனை நடக்கிறது நான் செய்கிறது பொலிமோர்ஃபிசம். இங்கே மெயினாக 2 டைப்பில் பொலிமோர்ஃபிசம் காணப்படுது. ஒன்று கம்பைல் டைம் பொலிமோர்ஃபிசம், அடுத்தது ரன்டைம் பொலிமோர்ஃபிசம். கம்பைல் டைம் பொலிமோர்ஃபிசம் என்றா இப்போ ஒரு கிளாஸில் சேம் மெத்தட் டிஃப்ரெண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி கால் பண்ணுறது கம்பைல் டைம் பொலிமோர்ஃபிசம். இங்கே அந்த கால் பண்ணுற மெத்தட் கம்பைல் டைமில் நடந்தால் அது கம்பைல் டைம் பொலிமோர்ஃபிசம். இப்போ கால் பண்ணுற மெத்தட் ரன் டைமில் நடந்துக்கிட்டா அது ரன் டைம் பொலிமோர்ஃபிசம். மெத்தட் ஓவர்லோடிங் மூலம் கம்பைல் டைம் பொலிமோர்ஃபிசம் அச்சீவ் பண்ண முடியும். மெத்தட் ஓவர் ரைடிங் மூலம் ரன்டைம் பொலிமோர்ஃபிசம் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே சேம் மெத்தட் ரன்னுங்கிற சேம் மெத்தட் 2 கிளாஸில் கால் பண்ணப்படுது. ஆனால் பைக் ரெஃபரன்ஸ், அதாவது பீயிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பைக் ரெஃபரன்ஸாக இருக்குது. பட் இந்த இது கால் பண்ணுறது ரன் டைமில் இது கால் ஆகுது பீடோட் ரன் மெத்தட். அதனால இங்கே கால் பண்ணப்படும் மெத்தட் ரன்னிங் சேஃப்லி 60 கிலோமீட்டர்ஸ்ங்கிறதான் கால் ஆகும். இதில் ஆப்ஜெக்ட் இந்த கிரியேட் ஆகி இந்த மெத்தட் ரன் மெத்தட் கால் ஆகிற அந்த ப்ராசஸ் ரன் டைமில் தான் நடக்கும். அதன் காரணமாக செகண்ட் மெத்தட் கால் ஆகும். பிகாஸ் ரெஃபரன்ஸ் பைக்காக காணப்பட்டாலும் ஆப்ஜெக்ட் சப்கிளாஸுக்குடைய ஆப்ஜெக்டாக காணப்படுது. அதன் காரணமாக ரன் டைமில் இந்த மெத்தட் கால் பண்ணுறதுனால அந்த செகண்ட் மெத்தட் ரன்னிங் சேஃப்லி வித் 60 கிலோமீட்டர்ஸ்ங்கிற மெத்தட் ரன் டைமில் கால் ஆகும். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷனை பார்த்தா, அப்ஸ்ட்ராக்ஷன்டா அதாவது நம்ம எப்படி செய்கிறதுங்கிற அந்த ப்ராசஸை மறைச்சி என்ன செய்கிறதுங்கிறத யூசருக்கு கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது ஹைடிங், அதில் இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஹைட் பண்ணி அதில் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் யூசருக்கு கொடுக்குறது. இங்கே இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் 2 வகையில் அச்சீவ் பண்ணப்படுது. இன்ஹெரிட்டன்ஸ் மூலம் 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். பட் 1 to 100க்கு அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும் யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணி
அப்ஸ்ட்ரக்ஷனை அச்சீவ் பண்ணுறது பார்த்தோம்னா, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ரன் மெத்தட் காணப்படுது. இதை வந்து கட்டாயம் நம்ம சப் கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால அந்த ரன் கிளாஸ் வந்து சப் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. கீழே வந்து கால் பண்ணுற ஒப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து பைக் ரெஃபரன்ஸ், பட் அதுக்கான இது வந்து ஒப்ஜெக்ட் வந்து சப் கிளாஸ்க்குரியது. அதனால அந்த சப் கிளாஸினுடைய ரன் மெத்தட் வந்து சப் கிளாஸுக்கான ரன் மெத்தட் வந்து இங்கே கால் ஆகுது. பிகாஸ் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்சோ இந்த இருக்கு எங்கண்டா சப் கிளாஸில். அதன் காரணமாக வந்து ரன்னிங் சேஃப்லிங்கிற வந்து கால் ஆகும். அடுத்தது வந்து என்கப்சுலேஷனை பார்த்தோம்னா, என்கப்சுலேஷன்டா அதாவது இங்கே நம்ம எல்லா கோடிங்கையும் வந்து கோடின் டேட்டா வந்து ஒன்றாக ஒரு யூனிட்டாக விரப் பண்ணுறது தான் வந்து என்கப்சுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பீன் கிளாஸ் எடுக்கலாம். இந்த இவ்வாறு என்கப்சுலேட் பண்ணுறதன் காரணமாக நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டியை வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டியை ரீட் ஒன்லி ரைட் ஒன்லியை சேஞ்ச் பண்ண முடியும். அதே நேரம் வந்து அதாவது அங்கே வந்து ப்ரைவேட் அண்ட் கீவேர்ட் பாவிச்சோம்னா அது வந்து தேவையான இடத்துல ரீட் ஒன்லி அல்லது கெட்டர் அண்ட் செட்டர் மூலம் வந்து ரைட் ஒன்லி அல்லது ரைட் ஒன்லிக்கு மாத்திரம் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே நேரம் இப்படி ப்ரைவேட் கீவேர்ட் யூஸ் பண்ணி கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் செய்கிறதால நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா வந்து டிரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு மேலே சில லிமிட்டேஷனை வைத்து நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதான் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது கண்ட்ரோல் ஓவர் த டேட்டா. பெர்டிகுலர் ஒரு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிங்கிற டேட்டாவுக்கு வந்து பெர்டிகுலர் வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூவை வந்து டிரெக்ட்லி அக்சஸ் பண்ணணும்னா அந்த வேல்யூவை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். பட் ப்ரைவேட்னு கொடுத்துட்டு திரும்ப கெட்டருக்குள்ளே அக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அங்கே லிமிட்டேஷன் ஒன்று கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு மேலே உள்ள ஐடியை மட்டும்தான் நம்மளுக்கு தரணும் என்று சொல்கிற மாதிரி ஒரு லிமிட்டேஷன் ஒன்று கொடுக்கலாம். இவ்வாறு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த என்கப்சுலேஷன் உதவி செய்யுது. அதே நேரம் வந்து டேட்டா ஹைடிங், அதாவது ப்ரைவேட் அண்ட் கீவேர்ட் பாவிக்கிறதன் காரணமாக இப்போ ப்ரைவேட்டுங்கிறது வந்து பெர்டிகுலர் கிளாஸுக்களை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதன் காரணமாக அடுத்த கிளாஸுக்கு தேவைப்படுற டைமில் ஒன்லி கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் மூலம் வந்து அதை கால் பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டா ஹைடிங் நடக்குது. அதே மாதிரி இந்த என்கப்சுலேட் பண்ணுறதால அப்படியான கிளாஸை வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேவையான இடத்துல மாத்திரம் அதை கால் பண்ண முடியும். இங்கே கால் பண்ணினா நம்மளுக்கு இவ்வாறு அவுட்புட் கிடைக்கும்.